வந்திருக்கிற மருமகளை வாழ விடு. ஆமென். ஏன்னா பிள்ளைகளோட வாழ விடாமல் என்னத்தையாயிரும் உன்னை சொல்லி கிள்ளி குடும்பத்தை பிரித்து வைக்காத. ஆமென். பிள்ளைகளை சேர வை. ஆமென். அப்போ தான் சந்ததிகள் வரும். அல்லேலூயா. ஹைலைட் போட்டு விட்றா இதெல்லாம். ஆமென். ஏன்னா இன்றைக்கி நிறைய நடக்கு குடும்பத்தில் பிள்ளைகளோட சேர்த்து வைக்காமல் வீட்டுக்கு வந்துக்கிட்டு ஏன் அவன் ஒரு லூசு பையன். அம்மையை சொல்லியே கேட்க, நான் என்ன சொல்லுதேன், அம்மை சொல்லியே கேட்கணும், கேட்க வேண்டாங்கிற. ஆனால் மனைவிக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன் அம்மா சொல்ல தான் கேட்பேன்னு சொல்லிட்டா பேய்க்கு மனைவி. அதனால் அன்பானவர்களே, இந்த ஆன்லைனில் கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே கொஞ்சம் கவனமாயிரு. வாழ்க்கையை சீரழிச்சிடாது. கர்த்தர் கொடுத்த மனைவியோடு இணைந்து பிணைந்து தேவராஜ்யத்தை கட்டுங்கள் என்று சொல்லி நான் அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா. ஒன்று, மாமியாமாரெல்லாம் மருமகனையும் சரி மருமகளையும் சரி மதிங்க. ஆமென். குடும்பத்தை பிரிக்காதீங்க, ஒன்று சேருங்கள். குடும்பம் வாழட்டும், சின்னஞ்சிறுசுகள் வாழட்டும், வாழ வழி விடுங்கள் என்று சொல்லி அரைக்குறள் விடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். சரி, நாம் இப்போ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு தான் பிழைப்பு. அல்லேலூயா. என்ன உண்டு? விசுவாசிக்கிறவர், விசுவாசம் இல்லாதவர்களுக்கு பிழைப்பு. அப்ப விசுவாசம் என்பது உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. என்னத்தை காட்டுகிறது? விசுவாசம் என்பது உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. அந்த விசுவாசத்துக்குள் என்ன இருக்கிறதுனா ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம நீ ஒருவா விதைக்க கூடாது. சொன்ன, நீ ஜெபிக்காம பணக்காரனா மாறலாம், ஆனா ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் பணக்காரனா மாற முடியாது. நிறைய பேர் ஜெபிப்பான் ஆனா கொடுக்க மாட்டான். எப்படி? கொடுக்க மாட்டான். ஆனா கொடுப்பவர்களுக்கு விசுவாசம் தேவை. சொல்லுங்க, கொடுக்கிறவர்களுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அப்ப பணக்காரனா ஆகணும் அப்படின்னா உனக்கு விசுவாசம் தேவை, பொருட்கள் தேவை. அல்லேலூயா. நிறைய ஜெப கூட்டங்கள் எழும்பி விட்டது இந்த நாட்களில். என்ன கூட்டங்கள் எழும்பி விட்டது? உபவாச கூட்டங்கள் எழும்பி விட்டது, லெந்து கூட்டங்கள் எழும்பி விட்டது, லந்து கூட்டங்கள் எழும்பி விட்டது. லெந்து என்கிற பேரில் லந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்படியெல்லாம் நிறைய எழும்பிக்கிட்டு நம்ம சர்ச்சில் ஏன் லெந்து கூட்டம் லந்து கூட்டம்லாம் வைக்கலை அப்படின்னா இதுக்கு தான் காரணம். அல்லேலூயா. ஆமே. நான் எல்லாரும் 40 நாள் கிழக்க மேக்க ஓடுவான், ஆனால் நான் 40 நாளும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த வாரம் தான் கொஞ்சம் வெளியே போகலான்னு பார்க்க. சென்னைக்கு போவா இல்லை கன்னியாகுமரிக்கு போவான்ட்டு 2 பக்கத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு என்ன கிடைக்கல, சரியான ஒரு லீவு கிடைக்காதனால வீட்டுக்குள்ளே கிடக்கேன். அல்லேலூயா. இந்த லெந்து நாள்னு சொல்லி ரொம்ப லந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இந்த லெந்து நாளை காட்டிலும் 365 நாள் இந்த ஒழுக்கத்தை கொண்டு வா என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் உயிர்த்தெழுதலா இருக்கிறார். தேவன் உயிர்த்தெழுதலா இருக்கிறாரா? மரித்து இருக்கிறாரா? ஜீவனா இருக்கிறாரா? மரணமா இருக்கிறாரா? ஜீவனா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஜீவனா இருக்கிறார். நான் இன்னைக்கு எந்திரிச்ச உடனே காலையில் 4 மணிக்கு இவங்க கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ணேன். திரும்ப நான் ஜெபம் பண்ணும்போது, சிலுவை மரத்தின் நிழலில் அனுதினம் நான் சாய்ந்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செஞ்சேன் தெரியுமா? நான் நீதிமான். சொல்லுங்க, என் பையன் நீதிமான், என் மகா நீதிமான், என்னுடைய மனைவி நீதிமான், என் சபைக்கு வருகிறவர்கள் அனைவருமே நீதிமான்கள். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால நாமெல்லாம் என்ன ஆயிட்டோம்? நீதிமானுக்கு என்னெல்லாம் நேரிடுன்னு பாருங்க. நம்முடைய ஆவியிலே சரீரங்களை நாம் உயிர்ப்பிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில்